டைரக்டர் தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய கட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதாவது பார்த்தா இந்த மாதிரி படத்தை யாருமே அதிகமாக சூஸ் பண்ணதும் இல்லை, பண்ணதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்துல் கலாம் அவங்களோட வாழ்க்கை வளராத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட இந்த ஒரு படம் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்தது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த படத்தில் நடிக்க போகிறது யாருன்னா தனுஷ் அவர்கள். அப்துல் கலாம் வேடத்துலையும் சரி, ஸோ அவங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கை பயணத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யாருன்னா ஆதிப்ரோஷ். இந்த ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண ஓம் ராவத் இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா கலாம்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டரில் தனுஷ் கேரக்டருக்கு எப்படி செட் ஆகும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய இந்தியாவோட ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என பல பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் பல வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் மேக் பண்ணி இந்த ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அப்துல் கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோகளை நான் தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வராது. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்துலேருந்து அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, ஸோ அவங்க புக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல கதைகளை பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்பவும் டைம் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குட்டியாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தோட டைரக்டர் ஓம் ராவத் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவங்களுடைய ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா ராமேஸ்வரம் டு ரஷ்டாதிபதி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு லெஜெண்டோட பயணம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது தொடங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இது பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவோட ஏவுகணை நாயகன் வெள்ளித்திரைக்கு வருகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் பார்த்தீங்கன்னா லைனும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிறதா சொல்லுது. பெரிதாக கனவு காணுங்கள், உயர்ந்த இடத்துக்கு செல்லுங்கள். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமூக வலைதளங்களை இந்த மாதிரி லைன்ஸை பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா அபிஷேக் அகர்வால் ஆர்டிஸ்ட் தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பெருசாக ஒன்றும் தெரிஞ்சில்லை. எந்த படம் எடுத்துருங்க தி காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா ஸோ ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்கூலில் தான் சேர்ந்துருப்பாங்க. ஸோ கல்வி மட்டும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைச்சதில்லை, கஷ்டப்பட்டு உழைச்சி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்தியாவோட முதல் அணு ஆயுதம் தயாரிக்கிற முக்கிய பங்கு ஆற்றியவர்னா அது நம்மளுடைய அப்துல் கலாம் சொல்லலாம். ஸோ நாட்டுடைய குடியரசுத் தலைவராக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். ராமேஸ்வரத்தில் இருக்கிற இவங்களுடைய நினைவிடத்துக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இவங்கள யூஸ் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன மரியாதை தர விதமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவும் ஸ்பெஷலிக்காக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ சின்ன பசங்களாம் மெயினாக கூட்டி போய் காமிங்க. அது ரொம்பவும் முக்கியமான விஷயம், நல்ல ஒரு விஷயமும் கூட. தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸியாக இருக்கிற ஆக்டரில் இவங்களும் ஒருத்தவங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி கடை, குபேரன் இந்த மாதிரி பல படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போது டைமிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்பவும் பிஸியாக தான் இருக்கார். ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டவும் சொல்லப்படுது. ஸோ இதனால் என்ன நடக்கும், ஒரு குட்டி பயணம் பார்த்தீங்கன்னா இதுமேல் தொடங்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன், அப்துல் கலாமோட வாழ்க்கை பயணம். ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் வெறும் 5 நிமிஷத்துலேயே. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.